சமுத்திரராஜனான வருணனிடம் ஸ்ரீகிருஷ்ணன், சில வருஷங்களுக்கு முன்பு நீ சாந்திபினி ஆசாரியரின் மகனை இழுத்துச் சென்றாய், அவனை திருப்பிக் கொடு என்று கேட்டான். அதற்கு வருணன், பிரபு, அந்த சிறுவன் என் ஆர்ப்பரிக்கும் அலைகளில் சிக்குண்டு கடலில் தவித்தது உண்மைதான். ஆனால் அவனை நான் மூழ்கடிக்கவில்லை. கடலுக்குள் சங்கு வடிவில் பஞ்சஜன என்ற கொடிய அசுரன் மிருக ரூபத்தில் இருக்கிறான். அவன் அந்த சிறுவனை விழுங்கிவிட்டான் என்றான். ஸ்ரீகிருஷ்ண பலராமர்கள் கடலுக்குள் சென்று அந்த அசுரனை கண்டுபிடித்தார்கள். ஸ்ரீகிருஷ்ணன் அந்த அசுர மிருகத்தை கொன்று அதன் வயிற்றை கிழித்தான். அதற்குள் குருபுத்திரன் இல்லை, ஆனால் ஒரு சங்கு இருந்தது. தன்னதேயான அந்த சங்கை ஸ்ரீகிருஷ்ணன் எடுத்துக்கொண்டான். அதுவே பாஞ்சஜன்யம் என்ற சங்கு. பிறகு அவர்கள் இருவரும் சம்யமணி என்ற யமதர்மராஜனின் பட்டணத்திற்கு சென்றார்கள். அங்கு சென்றதும் ஸ்ரீகிருஷ்ணன் பாஞ்சஜன்யத்தை ஊதினான். யமன் அவர்களை வரவேற்று உரிய முறையில் பூஜித்தான். என் குருபுத்திரனை திருப்பிக் கொடு என்று ஸ்ரீகிருஷ்ணன் அவனுக்கு கட்டளையிட்டான். அதற்கு யமன், சுவாமி,